எங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துதா? அப்படி என்று சொன்னா, அந்த நேரத்தில பிறந்த எல்லாரும் ஒரே விதமான வெற்றியை வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு தான் மற்ற காரணங்கள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்ன மாரி எங்களுடைய மரபு அணுகுல இருக்கேக்குல, பிறக்கேக்குல உள்ளது. ஆனா அப்படி இருந்தாலும், எங்களுடைய முயற்சியால அது ஓரளவுக்கு மாடிஃபை பண்ணலாம். அது முதல்ல சொல்றது ஜீனோடைப் என்றது டெக்னிக்கல் டெர்ம்ஸ் விடுங்க. மற்றது பினோடைப் என்றது. அது மட்டுமண்டில்ல, எனக்கும் நம்பிக்கை இருக்குது. இந்த கால நேரம் படி உங்களுடைய நரம்பு தொகுதி விருத்தி அடையக்குல கஷ்டங்கள கூடாத விஷயங்கள செய்தாலும் அவன் நல்லா இருக்கிறான். ஆனா நல்லா இருக்கிறவையும் நல்லா செய்து கொண்டிருக்கிறவையும் கூடாம இருக்கிறவன்றதுக்கு எனக்கும் அந்த ஒரு சில வேளையில அப்படி ஒரு வாரது. அதற்கு வேற ஒரு இடத்தில் கேட்ட பொழுது, அது கர்மம் என்று சொன்னார்கள். உட்பிறப்பில் செய்த கர்மம் தான் உங்களுக்கு இப்பிறவிலே அப்படி வருது என்று அதையும் நான் ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு, நீங்க மற்ற முறை பேச நல்ல ஒரு டாபிக்கோட பேசுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுவேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை 10ஆம் திகதி வைகாசி மாதம் 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் நண்பகல் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஏனைய நாடுகளிலிருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். PSSM தமிழ் ஐரோப்பா, BMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இது நடைபெறுகிறது. இந்த அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இன்றைய நிகழ்ச்சியிலே திருமதி ஆனந்தி பாலதாசன் அம்மா அவர்கள் தியானத்தை வழி நடத்துவார். திருமதி சிவா மோகன் அம்மா அவர்கள் தியானத்தின் போது இசை வழங்குவார். வைத்திய கலாநிதி ஜெகநாதன் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அவர் பேச இருக்கும் தலைப்பு ஹூ இஸ் இன் கண்ட்ரோல். தியானத்திலே இணைந்து நிற்போம். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆத்மா வசப்படும். உடல், மனம், ஆத்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள்.
தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். 15 நிமிடங்கள் இசையுடனும் மிகுதி 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். நன்றி, வணக்கம். மன்னிக்க பிரபஞ்ச நன்றி உரை. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாகச் செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. அத்துடன் இன்று இத்தலத்தை நடாத்துனராக நடத்தி செல்லும் ஜெர்மனியிலிருந்து வந்த கிரேஷன் ஜேம்ஸ் மாஸ்டருக்கும் நாங்கள் எல்லோர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. இப்பொழுது எமது சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்தும் நேரம். நான் இத்தலத்தை ஜேம்ஸ் கிரேஷன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். வணக்கம். இன்றைய உரை ஹூ இஸ் இன் கண்ட்ரோல், யார் கட்டுப்பாட்டில்? வைத்திய கலாநிதி திரு நடராசர் ஜெகநாதன் ஐயா அவர்கள் இத்தளத்திலே நெடுநாள் கலந்து பேச்சுக்கள் வழங்கி இருக்கின்றார். ஸ்ரீலங்கா மருத்துவ பட்டதாரி, பிரித்தானியா உளவியல் துறையில் 30 ஆண்டுகள், மனம் சார்ந்து பல கட்டுரைகளும் புத்தகமும் எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்திலே உள்ள அதன் தமிழ் வடிவம் ஆக்குவதற்கு பதிலாக அவர் பேச்சுக்களை உள்ளடக்குகிறார். அதுவும் ஆன்மீக பயணத்திலே உதவும் என கருதுகின்றார். அவரது உரையை நாம் பார்த்தால், இது கதையா கற்பமா, வாழ்வின் தேவை என்று தாங்கள் அள்ளி தந்ததேன் அமுதமா. வளமையாக அவர்தம் உரையிலே தமிழ் சொற்கள் இசைய தமிழ் சொற்பிறப்பு தேடுகின்றார். கலையில் தேடியது மருத்துவம், தமிழில் தேடியது புதிய சொற்கள், அதுவும் புலமைத்துவந்தான். தமிழ் தேடியே தூங்கினீர்களா ஐயா? உங்கள் கனவில் வந்ததும் தமிழா? நன்றி ஐயா, பேசுங்கள். தளத்திலே உங்கள் குரல் வளம் நிலைக்க அன்போடு அழைக்கின்றோம். நன்றியோடு. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். மீண்டும் ஒரு தடவை இந்த தளத்திலே எனது பேச்சும் கலந்துரையாடலும் நடைபெற இடமளித்ததற்காக இந்த இணையதள அமைப்பாளர்களுக்கு முதலில் எனது நன்றி. மனம் சார்ந்த எனது பேச்சுக்கள் மன வள ரகசியம், சீக்ரெட்ஸ் ஆஃப் மென்டல் வெல்பீயிங் என்று நான் எழுதிய ஒரு
புத்தகம். அது ஆங்கிலத்தில் தான் இருக்கின்றது. அப்போ அதில் இருக்கிற அதிகாரங்களை தான் நான் இப்போ கடந்த 3 தடவை பேசி விழுந்தேன். இன்றைக்கு 4வது அத்தியாயம் என்று அது ஆங்கிலத்தில் ஹூ இஸ் இன் கண்ட்ரோல் என்று எழுதியிருந்தேன் நான். அதை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு நானும் பல விதத்தில் சிந்தித்து பார்த்து சரியான சொல் கிடைக்கவில்லை. இன்றைக்கு ஆனந்தி பாலதாசன் நல்ல ஒரு சொல்லி சொன்னார், நடாத்துபவர். அதாவது கண்ட்ரோல் என்று சொல்லிக்கல உங்களுக்கு எல்லாருக்கும் பழக்கம். இப்போ இந்த கண்ட்ரோல் பட்டன் என்று எல்லாத்துலேயும் அப்போ தமிழில் அதை கொண்டு நடத்துறது, கட்டுப்படுத்துறது, செலுத்துறது எல்லாம் கணக்க வரும். அப்போ தான் பார்த்தேன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் என்று ப்ராக்கெட்டில் போட்டுட்டு அதுக்கு யார் பொறுப்பு என்று தமிழில் சொல்லி அந்த முறையில் அணுக போகிறேன். எனக்கு நானே பொறுப்பு என்று தான் எல்லாரும் எடுக்கிறார்கள். அப்போ அந்த நான் என்ற உடனே அது ஆன்மான்னு சொல்லி அதை பற்றி நான் இங்கே பேச வரவில்லை. 2 முக்கிய குறிப்புகள் சொல்லணும். முதல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை படும் பொழுதுதான் என்ன காரணம் என்று கேள்வியே வரும். பிரச்சனை வராட்டின்னு அந்த கேள்வி வராது. அப்போ யார் பொறுப்பு? அப்போ பிரச்சனை என்ற ஒரு விளைவு. காரணம் என்று சொல்லிக்கல செயல்முறை எவ்வாறு செயல்பட்டது, எஃபிஷியன்சி என்ற வினைத்திறன் என்று பார்க்க வேண்டும். தனி ஒருவருடைய அலுவல் என்று சொன்னால் ஆப்ரேட்டர் என்பார்கள், டிரைவர் என்பார்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்தால் டிரெக்டர், எக்ஸிக்யூட்டர் என்று இப்போ சிஇஓ எல்லாம் வந்துன்றது. தலைவர் என்று சொல்லிக்கல இந்த வேர்ட் தலைவரே தலை என்றோடு சம்பந்தப்பட்டது, முக்கியம் என்ற வகையில் தான் அமைந்த என்று கேள்விப்பட்டேன் நான். அதே சமயம் ஒரு பழைய பாட்டு உண்டு, அது நினைக்கிறேன் எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாக்கும். சிந்தித்து பார்த்து செய்வதை மாத்து, தவறு சிறிதான் இருந்தது இருக்கையில் திருத்திக்கோவாம். அப்போ திருத்திக்கோ என்று சொன்னீங்களா அது செகண்ட் அட்டெம்ப்ட் என்று வருது. தெரிந்தும் தெரியாமல் நடந்து விட்டால் அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ. அதே நான் கனதரவை யோசிச்சு பார்த்தேன், அது என்ன தெரிந்து தெரியாமல் என்று. அதை இனி பேச்சில் உள்ளடக்க போகிறேன். நான் இந்த பவர் பாயிண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணபடியாக நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேருக்கு போகிறேன். சரி, அப்போ ஹூ இஸ் இன் கண்ட்ரோல் அல்லது ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், நான் அதோட ஃபார் த லைஃப் ஜேர்னி என்று பொதுவாக கதைப்போம். யார் பொறுப்பு என்று தான் அணுகியிருக்கின்றேன். சிலதான ஆங்கிலத்தில் டைப் பண்ணினான் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் என்று பார்த்தா டிஃப்ரெண்ட் வித்தியாசமான நிலைமையில். வீட்டில் என்று சொன்னால் வீட்டு தலைவன், இல்லத்தரசி என்று வரும். ஒரு சமூகம், நாடு என்று பார்த்தா லீடர். இப்போ எல்லாம் குளோபல் ஸ்டேஜ் என்றால் வேர்ல்ட் ஸ்டேஜ் என்று வந்துட்டுது. அதில் ஒரு ஆள் என்று இல்லை, ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, யுனைடெட் நேஷன்ஸ் என்று. கடவுள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு என்பது ஒரு நம்பிக்கை. அப்போ உலகமே ஒரு நாடக மேடை, வேர்ல்ட் ஸ்டேஜ். இப்போ நாங்களெல்லாம் நடிகர்கள் என்று ஷேக்ஸ்பியர்னு சொல்லியிருந்தார். இந்த கோயிங் இஸ் குட், அதாவது எல்லாம் நல்லா நடக்கல நாங்கள் சந்தோஷப்படுவோம். வெற்றிக்கு நான் தான் சாதனை என்னது என்று சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் விஷயம் பிழையா போனோன்னு தான் வேதனை, சாதனையிலிருந்து வேதனை. அப்போ பழியை நாங்கள் வேறு இடம் போட வேண்டும், பிளேம் இட் எல்ஸ்வேர். அதாவது இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், காஸ் அதாவது ப்ரிப்பரேஷன் இஸ் டிஃபெக்டிவ், ஸோ வில் பி த எஃபெக்ட்ஸ் ரிசல்ட்ஸ். அப்படி ப்ரிப்பரேஷன் டிஃபெக்டிவாக இருக்கைக்குள்ள ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தால் ஒரு கேள்வி ஒன்று வரும், ஏதாவது ஒரு சீட்டிங் நடந்திருக்கும், ஃபவுல் பிளே. அப்போ தர்மம் இல்லை. தர்மம் அங்கே, அப்போ கடவுள் எல்லாம் ஆட்டி படைக்கிறதுன்னா ஆட்டி படைப்பவன் அங்கே என்ற கேள்வியே வரும். நான் அப்போ யோசித்தேன், இந்த செய்பவருடைய ராங் டுவர்ஸ் ஆக்ஷன் தர்மத்துக்கு மாறாயிருந்தால் கடவுள் அதை பார்த்து கொண்டிருக்கிறவரே கடவுளில் பலி போடுறது சரிதானே அப்படி என்றும் எனக்கு மனதில் பட்டுறது. அப்போ வேர் இஸ் த பிளேம் என்று பார்க்கல, அதான் கொஸ்டின் மிஸ்டேக், தவறு என்று வரைக்கல தான் ரிசல்ட்ஸ் அன்ஃபேவரபிள் தான் இந்த கேள்வியே வரும். அப்போ இது ரியலைசேஷன் ஆஃப் மிஸ்டேக், இது நாங்கள் புரியதுக்கு 4 நேரம் எடுக்கும். அதுவரை இக்னரன்ட், இன்னசென்ஸ், அப்பாவி என்று சொல்லலாம். அப்போ நாங்கள் பழியை வேறு எங்கே போட்டால்
மிஸ் என்ன தவறுன்னு எங்களுக்கு புரியாது. அப்ப அது ஒரு பரிதாப நிலை இல்லையா? ஆ அடுத்தது இந்த தெரிஞ்சு தவறு செய்றதுன்றது. நோயிங்லி. அப்படி செய்யைக்குல ஆ அதுக்கு உதாரணம் 2 எழுதி வச்சிருக்கின்றேன். அதாவது ம் எனிவே பேருந்து வரும்னு நினைக்கின்றேன். அம் அப்படி செய்யக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நாங்கள் தவிர்த்து விடுவோம். ஐ டிட்ன்ட் மேக் நான் தவறு செய்யவில்லை. அப்படி சொன்னவன் படுபாவி. முதல் அப்பாவி, இது படுபாவி. அப்ப கர்மா இதன்படி இஸ் ஒன் திங். ஆனால் நீங்கள் அப்படி கர்மான்னு சொன்னாலும் இந்த லா ஒன்று இருக்கு என்ஃபோர்ஸபிள். ஆனால் இடத்துக்கு தக்க வேறுபடும். லா ஆஃப் தி லேண்ட் அது கடைசியில வரும். அதன்படியா நீங்கள் அப்படி செய்றது ஒரு ஆபத்தான நிலை தான். முதல்ல பரிதாப நிலை, இது ஆபத்தான நிலை. அதான் இதான் அந்த உதாரணம். நம்ம ரிலவன்ட் டு ஹிம்செல்ஃப்ன்றதுல களவு எடுக்கிறது. களவு எடுக்கிறது அவன் நல்ல காசு பணக்காரன் அவன்ட்ட எடுத்தா என்னன்னு சொல்லி ஒரு சாட்டு சொல்லுவோம். அல்லது ஒரு கோவம் வந்துட்டுது, பழி வாங்கணும் என்று. இதெல்லாம் எங்கட இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நடக்கிறபடியா எங்களுக்கு அது தவறுன்னு தெரியுதே. அதுதான் டினையல்ன்றது. அந்த டினையல் இஸ் ஸ்லைட்லி டிஃபரண்ட் ஃப்ரம் கான்ஷியஸ் டினையல். இது சப்கான்ஷியஸா நடக்கிறது. இப்ப மற்றவர்களோடு சேர்ந்து கூட்டு செய்யக்குள்ள அவரை மோசம் செய்கிறது இது கான்ஷியஸ் டினையல். அப்ப அதே சமயம் ஏமாற்றப்பட்டவன் பழிய போடலாம். தன்ல பழிய போட்டால் அகம் நான் ஒரு முட்டலாக இருந்தேன் என்று அதுக்காக காரணத்தை யோசிக்கலாம். பழிய வெளியில புறத்துல போட்டால் பொதுவா அது செய்யறது உங்களுடைய அதை நான் ஈகோ ப்ரொடெக்டிவ் என்று சொல்லியிருக்கேன். ஏனென்று சொன்னால் உங்களோட தன்மானத்தை கவர் பண்றதா இருக்கும். அப்ப நாங்க கிரக நிலை என்று சொல்லுவோம். கால நேரம் சரியில்லாம போயிட்டுது. இந்த கால நேரம் ஒரு ஸ்லைட்லையும் போட்டு நான் இதுவரை நான் யோசிக்கவில்லை. இன்டர்நேஷனல் டேட் லைன் ஒன்று இருக்குது. இந்த அலஸ்காலேருந்து நியூசிலாந்துக்கு மட்டும் அங்கே தள்ளி இருக்குது. அந்த டேட் லைன் அந்த பூமி சுழறேக்கில் அந்த டேட் லைன் மாறினோன்னு டேட்டும் மாறிடும். 00 ஹவர்ஸில் தான். அதாவது அதுவும் ஒன்று. மற்றது இந்த பூமியினுடைய சுற்றுப்பாதையை வச்சு தான் நாங்கள் டைமே கால்குலேட் பண்ணுறோம். அதே சமயம் இந்த ஜோடியாக் நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த சூரிய தொகுதிக்கு வெளியால இருக்கின்றது. அப்ப இந்த டைம் நாங்கள் எதை வச்சு நான் டைம் இஸ் அன் இல்யூஷன் ஒரு சாப்டர் இருக்கு. அது கடைசியில வரப்போகுது. அதையும் ஒரு பேச்சில் அடக்கலாம் என்று யோசிக்கிறேன். அப்ப கடவுளுடைய விதியை தான் கர்மா விதி என்று சொல்லி கடவுள் தாண்டிப்பார் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ இன்னும் கேள்விகள் வருது. எல்லாம் நடந்து முடிந்த காரியம் என்று சொல்றது எவ்வாறு? அதாவது இந்த மெய்மையை நாங்கள் உணராமல் மெய்மை என்றைக்குள்ள சரி தர்மம் எல்லாம் இறங்கும். அதாவது எங்கட சிந்தனை சொற்கடாவரும் செயலாவரும். அப்ப அந்த விளைவு அவுட்கம் இஸ் அ ஃபெயிலியர். சில வேளை நாங்கள் எதிர்பார்த்ததே சரி வராது. மற்றது இன்னொரு விதத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததே தவறாக இருக்கும். இன் ப்ரிப்பேர் இன் அடிக்குவேட்லி. ஸோ அதுவும் தவறாக இருக்கலாம். அதுதான் செய்வன திருந்த செய் என்று சொல்லியிருப்பேன். அப்போ செய்வன என்றைகள் நான் யோசிச்சு அதுதான் செய்வினையாகுன்றது. முயற்சி திருவினையாக்கும் என்று சொன்னாலும் நீங்கள் செய்வன திருத்த செய்யாட்டி அது முயற்சி வீணாக போய்விடும். அப்போ சிந்தித்து செயலாற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது கடைசியில் எங்களோட சுபாவத்தில் தான் முடியுன்றது. மோரலேஸ் ப்ரீ டிட்டர்மின். அப்போ அது முடிந்த காரியம் தான் உங்களுடைய சுபாவம். ஓரளவுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அப்போ நான் யோசித்தேன், இந்த விதி என்பது மதி சதி செய்கிறதால வார கதியோ என்று சொல்லி நான் ஒரு கற்று தமிழ் எழுதினான். விதி மதி சதி என்று சொல்லி. ஆனால் விதி இஸ் இம்பார்ட்டன்ட். அது எவ்வாறு ரெண்டு பேர் இன்னொரு அடுத்த ஸ்லைடில் அங்கே வரப்போகுது. மதி மயங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. இல்லை மது மாது முதுமயன்னு சொல்லலாம். உங்களுக்கு டிமென்ஷியா வந்தாலும் மதி மயங்கித்தான் போய்விடும். இந்த கண்ணதாசனுடைய புத்தகத்தில் நான் அதை சரியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அர்த்தமுள்ள இந்து மதத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்கிறேன். அறியாமையே விதியின் கைப்பாவே. எனக்கு அது ஏன் அதை போட்டு யோசித்து நானே விடைய எடுத்து வச்சிருக்கின்றேன்.
அப்ப எல்லாம் அவன் செயல் என்று சொல்லிக்கல அதுலயும் ஒரு உண்மை இருக்கின்றது. இந்த நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கையின் சீற்றம் எல்லாம் ஆக்ட் ஆஃப் காட் என்று சொல்வார். அப்ப அவனுடைய செயல் தான். நீங்கள் எவ்வளவுதான் தயாரிப்பு ப்ரிப்பரேஷனை 100% அக்யூரேட்டா செய்தாலும் திடீரென்று ஒரு நேச்சுரல் இது வந்தால் பிழைத்து விடும். மின்னல் தாக்கினான். காலம் செய்த கோலம் என்று சொல்லுவோம். அது கலியுகம் என்று சொல்லுவார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏனென்றால் சத்தியுகத்திலேயும் தீவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த காலம் என்றைக்குள்ள ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம், ராங் பிளேஸ் அட் த ராங் டைம். அதுவும் இன்னொரு ஸ்லைடில் விரிவாக சொல்வேன். இந்த சட்டமும் சமயமும், சமயத்தை நாங்கள் என்னென்னு சொல்றது உதாசீனம் செய்யலாம். ஆனால் சட்டத்தை உதாசீனம் செய்ய முடியாது. அதாவது இக்னரன்ஸ் ஆஃப் த லா, எனக்கு சட்டம் தெரியவில்லை என்று நாங்கள் தப்பிக்கொள்ள முடியாது. ஆனால் சில சமயம் அப்படி நடக்கின்றதுதான். அப்படி நடக்கல உண்மை உறங்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ட்ரூத் இஸ் அன்கவர்ட். ஆனால் சட்ட விதியின்படி கில்ட்டி, தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டிய அரசன் அன்று கொள்வான். தெய்வம் நின்று சொல்கிறான் என்று சொல்கிறார்கள். நான் சொல்வது நின்று சொல்லும் என்று. உண்மை வந்து ஒரு பேச்சு பேசின உண்மை ஒரு நாள் தான் வெளியாகும். சில வேளை வெளியாகாமலே தான் இருந்துவிடும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அப்ப ஒருவன் வந்து ஒரு துரோகமும் செய்யவில்லை என்றதுக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால், அதாவது இன்னொரு உயிருக்கோ அவருடைய உடைமைக்கு நாங்கள் பாதகமாக நடக்கக்கூடாது. இப்படி செய்தால் துரோகி. ஆனால் சில வேளை நாங்கள் அப்படி செய்யாமல் இன்னொருவருக்கு பாதகமாக இருக்காமல் எங்களுக்கே துரோகம் செய்யலாம் இல்லையா? தேவையில்லை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் நாங்கள் போய் ரோகியாக வந்து விடுவோம். அப்போ அது எங்களுக்குள்ளே செய்கிற தனக்கே துரோகம். இன்னொரு விஷயம் வந்து இந்த கடமை. கடமை என்பது ஒரு கர்மம் தான். அது நாங்கள் செய்வினை என்று சொல்றது திருத்த செய்ய வேண்டும். அது கர்மம், அதுவும் கர்மமாக தான் அடங்குகின்ற என்னை பொறுத்தவரை. முயற்சி என்று நான் இந்த தலைப்பு போட்டிருக்கிறேன். முயற்சி சிறுவினையாக்கும். எந்த அளவுக்கு இந்த முயற்சி ஆக்கபூர்வமாக இருக்கின்றது என்பது எங்களுடைய மனதில் அவேர்னஸில் தங்கி இருக்கின்றது. சந்தர்ப்ப சூழல் வந்து எங்களுக்கு பாதகமாக அமையலாம். அது புறத்தில் நடக்கிற காரணம். இந்த குறள் அதிகாரம் 47லிருந்து 52 நினைக்கிறேன். எல்லாத்தையும் அவர் காவாணி இருக்கிறார். அதாவது இந்த இடத்துக்கு தக்க மாதிரி, காலத்துக்கு தக்க மாதிரி உங்களுடைய சேர்ந்து செய்கிற மற்றவர்களுடைய தன்மைக்கு தக்க மாதிரி எல்லாம் மறந்து செய்தது தான் வெற்றி கிடைக்கும். திருக்குறளை வள்ளுவன் சொன்னே வேதமாம் என்று ஒரு பாட்டு நான் முந்தைய ஒரு போட்டேன் அந்த தளத்தில். அதை விட சிறந்த வேதம் இருக்கிறா எனக்கு தெரியவில்லை. அப்ப இந்த விதி என்று சொல்லிக்கல அறியாமையில வர காதி. கிரகணிலே ஒரு புறம், ஊழ்வினை மறுபுறம், எல்லாம் புறம்தான். அகம் என்று சொன்னா நான் இப்படிதான் எடுக்கிறேன். மும்மலங்கள் விலகினால் அதை நேரடியாக விலகிறதுக்கு சுபாவத்தை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போவோம். மறைமுகமாக நாங்கள் கடவுளை வணங்குறது, அடைக்கலமாகிறது, சரண்டர், அது வந்து ஒரு சொலஸ் அதுதான் சொல்யூஷன் என்று இந்த ஜகி வாசுதேவ அருமையாக சொல்லுகின்றார். அது எங்களுக்கு ஒரு மன அமைதி தரும். நோ டவுட் அபவுட் இட். சுபாவம் வந்து விதிப்படி என்று சொல்லலாம். அது கர்மிக் அக்கவுண்ட் வாசனாத் என்று சொல்கிறார்கள். ஆனால் அறிவியல் என்ன சொல்வது? உங்களோட மரபு கடத்தல், ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன், இந்த காரணம் விளைவு, அது வந்து ஆப்வியஸ். அதில் ஒரு எந்தவித சந்தேகமும் இல்லை. அதாவது இந்த இந்த மும்மலங்கள் தான் அதுக்கு காரணமாக இருந்தால் we have to overcome them. அப்போ எங்களோட விதியை நாங்கள் மாற்றலாம். அப்போ கடைசியில் அது அதான் மதி. விதி என்று சொன்னால் என்ன என்று யோசிக்கிறான். அதாவது ஒன்றுக்கொண்டு தொடர்பான இரண்டு அம்சங்கள், association between two aspects are absolute என்று சொல்லிக்கல. அந்த அசோசியேஷன் வந்து தொடர்பு வந்து 100% cause and effect. எந்த நிலைப்பாடும் அமைய உள்ள தொடர்பு காரண விளைவு. இன்னொரு இன்றைக்கு கோரிலேஷன், அதை இடை தொடர்பு என்று சொல்லியிருக்கிறார். காக்க உட்கார பணம் விழுந்துன்றது உதாரணம். இந்த மேகம் திரண்டால் மழை பெய்யும் என்றது காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லை. மேகம் திரண்டாலும் மழை பெய்யாமல் இருக்கும் என்ற மற்ற காரணங்கள் இருக்கின்றது. மற்றது இந்த விதி என்று வரைக்கல ஒரு அரசனிடம் கட்டளை, அது விதி என்று தான் சொல்லுகிறார்கள். அதிலிருந்து தப்ப முடியாது என்று.
விதி என்றது தமிழ்ல எனக்கு தான் அதான் தமிழ்ல எனக்கு அது பிடித்துக் கொண்டது. ஆங்கிலத்தில இந்த வித்தியாசம் தெரியறே இல்ல. அதாவது நாங்கள் கன்செப்ஷன் டேக்குல கருக்கட்டல் நடக்கிறேக்குல, அம் இந்த ஆணா, பெண்ணான்றது டிபெண்டிங் ஆன் எந்த மேல் ஸ்பெர்ம் ஓ ஃபெர்டிலைஸ் பண்ணுதுண்டு. ஏன்டா சொன்னா, அந்த மேல் ஸ்பெர்ம் வந்து ஒன்றில் மேல் அல்லது ஃபீமேலா தான் இருக்கு. கலந்து இருக்க முடியாது. அப்ப அது ஒரு விதிதான். அந்த மேல் ஸ்பெர்ம் முட்டையோடு சேர்ந்தா மேல் வரும். ஃபீமேல் சேர்ந்தா ஃபீமேல் வரும். அது மட்டுமல்ல, இந்த கருப்பையில நாங்க வளரைக்குள்ள நீங்கள் எல்லாரும் பெண்களுக்கு தெரியும் பிஇடி என்ற ஒரு கண்டிஷன் இருக்கின்றது. வேற அதுகளெல்லாம் வந்தா காம்ப்ளிகேஷன் வரும். அந்த காரணங்கள வந்தா விதி வந்து பிள்ளையை தாக்கிவிடும். அது மட்டுமில்ல, இந்த லேபர் பர்த்தின் போது மிட்வைஃபுடைய என்ன மாரி கையாள்றார் என்பது எல்லாத்திலயும் அந்த விதி அடங்கி இருக்கு. காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் ஆப்வியஸ். அதுல எந்தவித சந்தேகமுமே இல்ல. இந்த பிஞ்சு மனம் களங்கம் இல்ல என்று சொல்கிறார்கள். அது தவறே இல்லையா? இந்த டெம்பர் டேம்பரன்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பெரிய பிரச்சனையா இருக்கலாம். இந்த இட் என்று சொல்றது இன்ஸ்டிங்க்சுவல் டிரைவ் என்று சொல்லும். இயற்கையாக பிறக்கைக்குள்ள இருக்கிற இயல்பு. டெம்பர் டேம்பரன்ஸ் அதுக்கு ஒரு காரணம். அதாவது அதுக்கு பிறகு இந்த அறிவு பிள்ளைக்கு எந்த குழந்தையும் தான் குடிசையில பிறந்திருக்கனோ, ராஜ மாளிகையில பிறந்திருக்கணும்னு தெரியாது. அதுக்கு இப்ப இந்த அறிவு வரத்தான் ஐடென்டிஃபை வரைக்குள்ள ஈகோவும் வளரும். அது மட்டுமில்ல, அந்த பிள்ளைகளை நீங்க பார்த்திருப்பீர்கள். தோல்வியே சமாளிக்க மாட்டார். அது மட்டுமில்ல, தன்னிட்ட இருக்கிறது என்னுடைய நண்பனிட்ட இருந்தால் அவர்கள் ஏற்க மறுப்பார்கள். இதெல்லாம் ஒரு ஈகோ தான் புரோகிரஸ் பண்ணிக்கொண்டு போகுது. சூப்பர் ஈகோ என்பது அது உளவியல்ல சொல்ற ஒரு டெர்ம். நல்ல முறையில நாங்கள் டிசிப்ளின் பண்ணி வளர்த்தா சூப்பர் ஈகோ என்ற ஒரு அம்சம் மனதில வருது. அதுதான் இந்த ஈகோவ கவுண்டராக்ட் பண்ணி கொண்டிருக்கும். இந்த கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் நான் பல தடவ போட்டிருக்கின்றேன். நேரம் இருக்கிறபடியா கொஞ்சம் திரும்ப சொல்லலாம். அதாவது இந்த பிள்ளையின் மனம் டெவலப் பண்ணி கொண்டு வரைக்குள்ள இந்த இன்ஸ்டிங்க்சுவல் டிரைவ் தான் ஈகோவா கடைசியில வந்து சேருது. கியூமுலேட்டிவ் ஓவர் டைம். சூப்பர் ஈகோ என்பது மனச்சாட்சிக்கு ஒத்தது. அப்ப இந்த மனம் டெவலப் பண்ணி கொண்டு போகக்குள்ள இந்த கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மனம் வந்து எந்த அடிப்படையில பிரின்சிபல் பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நினைவுக்கு வருதோ கான்ஷியஸ், நினைவுக்கு வரவில்லையோ, அது நினைவிலி மனம் என்று சமீபத்தில ஒரு பேச்சில குறிப்பிட்டிருந்தார். அதுதான் அதுக்கு காரணம் ஒழிய, இந்த ஆழ் மனம் அதில there is no basis. அடிப்படை என்பது is not firm. We can use those terms. அப்ப அதோட இந்த மெமரி அது அந்த நினைவுல வாரது வந்து எங்களோட மெமரியோட சம்பந்தம் இல்ல. நாங்கள் அத நினைவுக்கு வராமல் அத சொல்றது இதான் இந்த மெட்டா டினையல் என்று. சப்கான்ஷியஸா நாங்க டினை பண்றோம். எங்களுக்கே தெரியாது we are denying என்று சொல்லி. அதுதான் அது உளவியல்ல ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். மனதை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு மெக்கானிசம் என்ற மாரி சொல்லுகிறார்கள். இதுதான் மைண்ட் கேம்ஸ் என்ற முறையில ஆடத் தெரியாதவன் மேடையை குறை சொல்றது, இந்த பழம் திராட்சை பழம் எட்டவில்லை என்று சொன்னா அது ஏமாற்றம். அதுக்காக அது பழம் புளிக்குது என்று சொல்லுது. இதெல்லாம் ஒரு மைண்ட் கேம்ஸ் தான். அப்ப இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எங்களுடைய ஈகோ தான் புரொடெக்ட் பண்ண பார்க்கும் ஃப்ரம் ஷேம். அப்ப நாங்க மற்றவரை பழி சொல்லுவோம். அதோட இந்த ப்ரொஜெக்ஷன்ன்றது இன்னொரு எங்கட இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் எங்களுக்கு தெரியாது. மற்றவர்களை சுட்டிக்காட்டிக் கொண்டிருப்போம். இதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் செய்ற வேலை. ஆனா ஒரு நல்ல வேலையும் அது செய்கின்றார். அது சொல்ல ரிப்ரஷன் என்று சொல்லி. ரிப்ரஷன் என்று சொன்னா அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சைல்ட்ஹுட்டோ அல்லது இந்த வார்ல போற சண்டை பிடித்தா அந்த அவர்கள் வந்து சில வேளை அதை ரிப்ரஸ் பண்ணி விடுவார்கள். அது உங்களோட மனதை பாதுகாக்கும். இது வந்து சப்ரஷன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சப்ரஷன்ன்றது நாங்கள் கான்ஷியஸா சப்ரஸ் பண்றோம். அது மனம் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கு. ஆனால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த ஒரு திரும்ப செய்கிற வேலை மண்டேன் என்று சொல்வார்கள். அல்லது மோனோட்டோனஸ் ஒரே மாதிரி செய்கிற வேலைகள் செய்யக்குள்ள சப்கான்ஷியஸ் மனம் டேக் ஓவர் பண்றதுன்றது ஒரு கருத்தளவுல தான். அப்ப அது பார்க்க இந்த மற்றது முக்கியமான நாங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான்.
இந்த மைண்ட் கேம்ஸ்ல இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அதாவது இந்த கான்ஷியஸ் மைண்ட் தான் மெய்மைக்கு ஒரு இன் பர்சூட் என்ற மெய்மையை தேடிக்கொண்டிருக்கும். அதாவது இந்த மனச்சாட்சியோ சூப்பர் ஈகோ இருந்தால் தவறை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். we will accept the blame. அப்ப இந்த ஆழ்மனம் வந்து உறுதிமொழி சொல்லுகிறதால என்று சொல்லியிருக்கல, அது வந்து எங்களோட மோட்டிவேஷன், ஊக்கத்தை, கிரியேட்டிவிட்டி அதுக்கு உதவும். அது மனம்தான் செய்யுது, அது ஆழ்மனம் என்று இல்லை. நியூ உறுதிமொழி சொல்லியிருக்கல, உங்களோட கான்சியஸை தான் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. அதனால் ஒரு காரியம் கைகூடும் என்று ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை எங்களோட 3வது கை என்று சொல்வார்கள் இல்லையா? அதான் இந்த டினையல் வந்து கான்ஷியஸ்லி நோயிங்லி தெரிந்து செய்கிற தவறு. இன்டென்ஷனல் லைஃப் டு டிசீவ் அதர்ஸ். இவரை நான் மோசம் செய்ய போறேன். சப்கான்ஷியஸ் என்று சொன்னால் டிஸ்டார்ஷன் ஆஃப் ரியாலிட்டி. எங்களையே நாங்கள் ஏமாற்றுறது. இந்த நரி திராட்சை பழம் புளிக்கும் என்று தன்னை ஏமாற்று, ஆட தெரியாதல் மேடை கூணல் என்று தன்னை ஏமாற்று. அது அந்த டினையலுக்கும் இந்த மற்ற டினையலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதான் நான் வேறு விதத்தில் போட்டிருப்பேன், அண்டர்லைன் பண்ணி. அதான் தமிழில் அதுக்கு வித்தியாசப்படுத்த இயலாது. ஒன்றை மறுத்தல் என்று சொல்லலாம், மற்றது ஏற்காமை என்று சொல்லலாம். அது சொல்லல முக்கியம் இல்லை, பொருள் தான் எங்களுக்கு தேவை. காரணப்படி கால நேரப்படி என்று நான் இதில் போட்டிருக்கிறேன். அதாவது அட் த டைம் ஆஃப் பர்த், நாங்கள் பிறக்கிற நேரத்தில் இந்த கிரகங்களுடைய நிலை, நட்சத்திரங்களுடைய நிலை எங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துதா? அப்படி என்று சொன்னால் அந்த நேரத்தில் பிறந்த எல்லாரும் ஒரே விதமான வெற்றியை வாழ்க்கையில கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு தான் மற்ற காரணங்கள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய மரபு அணுகுகளை இருக்கைகளை பிறக்கைகளை உள்ளது. ஆனால் அப்படி இருந்தாலும் எங்களுடைய முயற்சியால் அது ஓரளவுக்கு மாடிஃபை பண்ணலாம். அது முதல்ல சொல்கிறது ஜீனோடைப் பண்ணுறது, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எப்படிங்க, மற்றது ஃபீனோடைப் பண்ணுறது. அது மட்டுமண்டில்லை, இந்த எனக்கும் நம்பிக்கை இருக்குது. இந்த கால நேரம் படி உங்களுடைய நரம்பு தொகுதி விருத்தி அடையக்கில் பிறக்கைக்கில் வந்து நரம்பு கலங்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த கனெக்ஷன் சொல்வார்கள் இல்லையா? நல்ல ஒரு இந்த தளத்தில் ஒரு விளங்கப்படுத்தினார். இந்த நரம்பு கலம் வந்து உங்களுடைய உள்ளங்கை என்று சொன்னால் இந்த 5 விரல்களும் முதல் பிறக்கைக்கில் 1, 2 தான் இருக்கும். இப்போ கூட கூட கனெக்ஷன்ஸ் வரும். எந்த ஒரு இதை நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொண்டு வரையக்கில் இந்த கனெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டுமண்டில்ல, இந்த பிளானட்ஸில் இருந்து வர ஈர்ப்புகள் ஐ எம் ஷுர் இந்த நியூரோனல் டெவலப்மெண்ட்லேயே ஒரு பங்கு ஏற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்போ கிரக பயிற்சி வரும் பொழுது நீங்கள் டிசைட் பண்ணுறது, இந்த துணிந்து ரிஸ்க் எடுக்காத ஒருவரை ரிஸ்க் எடுக்கலாம். அந்த வகையில் they will have a influence. ஆனால் இதுக்கு வந்து மனம் ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் இருக்கணும், திரவ நிலையில். அது மற்ற ஆப்போசிட் வந்து மனம் கெட்டியாக வந்துட்டு, மனம் கெட்டியாக வந்தால் ஒன்றுமே செய்யலாம். ஸோ இது என்னுடைய குடும்பத்திலேயே நான் நோட் பண்ணியிருக்கிறேன். ஒரு அங்கத்தவரோட அடிமேல் அடி வைத்தாலும் அம்மி நகரும், இவர் நகர மாட்டேன். நான் நகைச்சுவையும் சேர்த்து தான் சொல்லுறேன். ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் சாந்தி தோஷம் செய்கிறது என்று சொல்லி செய்கிறதெல்லாம் ஆட்டோ சஜஷன் என்று சொல்வார்கள். எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு ஹிப்னோசிஸ் என்று சொல்கிற முறையில் தான் இந்த அப்பொழுது சொன்ன மாதிரி பீங் ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். நாங்கள் எவ்வளவுதான் கவனமாக நாங்கள் நடந்து போனாலும் வேற ஒரு வாகனம் செலுத்தினவர் என்னென்னு சொல்வார்கள், கேர்லெஸ்ஸாக டிரைவ் பண்ணி வந்து எங்களை மோதி விடலாம். இதில் வந்து சொல்வார்கள் வாட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் வேரியபிலிட்டி ஃபேக்டர்ஸ். எதையும் நாங்கள் காரண விளைவாக சொல்ல முடியாது. அதுதான் சான்ஸ் ஃபேக்டர் என்று ஆங்கிலத்தில் சான்ஸ் இவெண்ட் என்று. சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் டாக்டர்கிட்ட போய் என்ன சர்ஜரிக்கு போனேன், உள்ளே க்ரௌடாக இருக்காண்டு வெளியில் வந்து காரில் இருந்தார். வேறு யாரோ காரன் வந்து அவரோட காரோட மோதி விட்டார். அப்போ பார்த்தீங்களா, டாக்டர்கிட்ட போய் அந்த சர்ஜரியில் இருந்தால் தப்பி இருப்பேன். அதுதான் சான்ஸ் இவெண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். எந்த நிலைப்பாடும் அமைகிறதுக்கான காரணம் பற்றி பூரணம் அறிவு பெறுதல் வந்து முடியாத காரியம். ஆனால் அதுக்காக நாங்கள் முயற்சிக்கலாம். அதுதான் ஆன்மீகம் என்றது எனக்கு தெரிந்த அளவில் நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த இறை தன்மை என்று சொல்லிக்கல
நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த அப்படியெல்லாம் அதர்மம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இறைவன் அவர்கள பழி போடணும் இல்லை. சில பேர் சொல்லுவார்கள். அப்ப இந்த எங்களுக்கு இந்த அ பலி என்று சொல்லிக்கல, பழிய போடாம வழியத்தான் பார்க்கோணும். வழியை நாங்கள் சரியா கண்டு கொண்டால், வாழ்க்கையே நான் சொன்ன மாரி இந்த ஹூ இஸ் இன் கண்ட்ரோல் அ என்னோட தலைப்பு போட்டான் ஃபார் லைஃப் என்ற மாதிரி தான். அப்ப இந்த மெய்மையை நாங்கள் வலுவாமல் செய்வினை ஆற்றாமல் கடவுளை தொழுது கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இருக்கிறதா தெரியவில்லை. கடவுளை தொழுவ வேண்டாம்னு நான் சொல்லவில்லை. அதாவது பிலீஃப் நம்பிக்கை எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும். சர்டன்லி அதால பலன்கள் இருக்கின்றது. ஆனால் மெய்மையை வலுவாமல் முதல் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தான் தொழுகிறது. அப்ப அணுவின்றி அணுவும் அசையாது என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதிலேயும் உண்மை இருக்கின்றது. அதை நாங்கள் இந்த மைக்ரோ காஸ்மிக் என்பார்கள். நுண்ணிய முறையில பார்க்க போனா, ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்தில இருக்கிற படைப்புல இருக்கிற எல்லாமே அணுக்களால் ஆனவை தான். அந்த பீரியாடிக் டேபிள் படித்தவர்களுக்கு தெரியும். 1லிருந்து 120 எக்ஸாக்ட் ஃபிகர நான் போடவில்லை. அந்த விதத்தில இருக்கிற அணுக்கள் தான் அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு அணுவும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் வித்தியாசம். அது மட்டுமன்றில்லை, இந்த சூரியன்ல இருந்து ஹீலியம், ஹைட்ரஜன் மட்டுமில்ல, அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணுதான். இப்ப இப்படி செய்யக்குள்ள ஒரு ஏதோ சக்தி வெளியேறுறது, சக்தி உள்வாங்குன்றது. இப்ப அவனன்றி அணுவும் அசையாதுன்றதுக்கு அப்படியும் கருத்து எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமில்ல, இந்த இந்த வேதாத்திரியுடைய ஒரு பேச்சை நான் கேட்கையில அவர் சொன்னார், பிரபஞ்சம் சுத்த வழி என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி இல்லை. அதில் எத்தனையோ சக்தி இருக்கின்றது. கிராவிட்டி. இந்த கிரகங்கள் எல்லாம் நிலை தவறாமல் ஒழுங்காக ஒரு ஆர்பிட்ல சுத்துற என்று சொன்னால், அக்யூரேட்டா சுத்துகின்றதே இல்ல. தே டோன்ட் கம் டிலேயா வாரே இல்ல. அப்ப அந்த காரணம் வந்து அந்த கிராவிட்டி. இது பிரபஞ்சம் என்று சொல்லிக்கல இந்த ஸ்பேஸ் இட்ஸ் சம்திங் பியாண்ட் இமேஜினேஷன். இந்த கிரக நிலைகள் எல்லாம் விதிப்படி அமைகின்றது. கடைசியில பார்க்க போனால், விதி லா இஸ் அல்டிமேட் டிட்டர்மினர் ஆஃப் ஆர்டர்லி ஃபங்க்ஷன் ஆன் எவ்ரிதிங். கண்ட்ரோல் என்று வரைக்கல இந்த விதி தான். அவ்வளவுதான் என்னுடைய பேச்சு. நன்றி. இவ்வளவு நேரம் இதை கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு. என்னுடைய அடுத்த புத்தக சாப்டர் வந்து ஃபெயிலியர் ஆர் வின் வின். அதுக்கு ஒரு சரியான தமிழ் தேட வேண்டும். கிடைக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி. வணக்கம். இதை நான் ஷேர் ஸ்கிரீனை நிப்பாட்டி போட்டு ஜிஎம் சார், அசிஸ்டன்ட் மாஸ்டர், நீங்க கருத்து சொல்லுங்க. நன்றி. எல்லாரும் உங்க கை தட்டிட்டு 30 வினாடிகள் கை தட்டுவோம் முதல். நன்றி. ஜேம்ஸ் மாஸ்டர் முதல்ல கதைச்சிட்டு நெட்டவே அன்மியூட் பண்ணவனும். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான செய்தியை அக்குவேறு ஆணிவேறாக பிரித்தெடுத்து நித்திரை கொள்ளாமல் இதை தயாரித்திருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு விடயத்தை இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்திலே நீங்கள் இறக்கி, அதாவது செல்லச் சொல்லுவது எங்களுக்கு ஏற்புடைய முறையிலே நீங்கள் தயாரித்து தந்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். இப்பொழுது கேன் புவனேஸ்வர் மாஸ்டர், நீங்க கதைங்க. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்கள் பேச்சோ சிறப்பிலும் சிறப்பு. வாழ்த்துக்களும் வணக்கங்களும் மகிழ்ச்சியும். நான் நேரடியாக ஒரு கேள்விக்குள்ளே போகின்றேன். கருத்து சொல்ல விரும்பவில்லை.
உங்கள் வாழ்க்கை அனுபவத்தின் படியும் உங்கள் மனோதத்துவ படிப்பின் படியும் ஒரு நல்ல மனிதனின் துன்பமான வாழ்க்கைக்கும் ஒரு கெட்ட மனிதனின் இன்பமான வாழ்க்கைக்கும் காரணம் என்ன? அதான் கேள்வி. நல்ல மனிதன் கஷ்டப்படுறத பற்றி ஒரு பாலச்சந்திரனுடைய அருமையான படம் ஒன்று இருக்கின்றது. படத்தின் பெயர் மறந்து விட்டேன். அது அதுல வந்து ஒரு வசனம் ஒன்று வருகின்றது. என்ன படித்துக் கொண்டிருக்கிறார் என்று கேட்கல சொன்னார், பகவத்கீதை. கடவுள் எங்களை சோதிக்கையில் நாங்கள் தான் சத்தியத்தை சோதிக்கின்றோம். அந்த வகையில பார்க்க போனால் நல்ல மனிதன் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த சத்தியத்தை அவர் சோதிக்க இல்லை. இந்த உண்மையை வெளிப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எல்லாரும் அதை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதே போராடுறது வந்து சம்டைம்ஸ் அந்த படத்துல கதாநாயகன் கடைசியில் இறந்து போறார். அவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு கூட காசு இல்லாமல் போகும். ஆனால் அவரோட படித்தவர்கள் மோசடி செய்கிறவர்கள்லாம் நல்லா வந்து இருக்கிறார். புன்னகையா அந்த படத்துக்கு பேர். நீங்க எல்லாரும் கட்டாயம் பார்க்கணும். அப்ப அந்த அதில் ஒரு சீனே வந்தது. பகவத்கீதையை அவர் படித்து கொண்டிருக்கிறார். அப்ப அதுக்கு விளக்கம் வந்து சத்தியத்துக்கு தான் சோதனை ஒழிய இந்த கஷ்டப்படுறது வந்து சில பேர் சொல்லலாம் அது முன்பிறப்புல செய்தது என்று சொல்லி. என்னை பொறுத்தவரையில் நான் அதை பெருசாக பொருட்படுத்துவதில்லை. ஆனால் அவர் வந்து அவருடைய மனச்சாட்சி அவருக்கு நிம்மதி தரும். அந்த வகையில என்னை பொறுத்தவரையில அது ஒரு வெற்றி தான். நான் அடுத்த பேச்சு அதான் தலைப்பு. தோல்வி இல்லை வெற்றி வெற்றி என்ற முறையில அப்படித்தான் நான் கருதுகிறேன். ஆனால் நீங்க சொன்ன அடுத்த கேள்வி வந்து அநியாயம் செய்கிறவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அதுக்கு விடை அளிப்பது ரொம்ப கஷ்டம். என்று சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு பொருள் உலகத்திலே வாழ்கின்றோம். அப்ப பொருளை தேடுறதுக்காக அவர்கள் என்ன எல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வந்து கட்டாயம் சாவு பண்ணித்தான் சாகிறார்கள் என்று நிச்சயம் இல்லை. எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்து சாகிறார்கள். இறந்த பிறகு என்ன நடக்குது என்று ஒருவருக்கும் தெரியாது இல்லையா? நாங்கள் ஏதோ கற்பனை செய்து கொண்டிருக்கலாம். நரகத்துக்கு போவார் என்று சொல்லி நான் ஒருத்தருக்கும் அப்படி சொல்றேன் இல்லை. ஓஷோ சொன்ன மாதிரி ஓஷோ என்ன சொல்றாருன்னா நான் தான் நரகத்துக்கு தான் போகணுமா? இரண்டா சொர்க்கத்திலே இந்த புத்தர்கள் அவர்கள் எல்லாம் இருப்பார்களாம் என்று அவர் நகைச்சுவாக சொல்லுகின்றார். நான் அப்படி சொல்ல போவதில்லை. அப்படி ஒரு பிறவி இருந்தால் நான் திரும்ப இதே மாதிரி பிறவி எடுத்தால் எனக்கு போதும் என்று தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம் நான் குறுக்கிடுவேன் ஐயா. இதே கேள்வியே ஒருவன் திருவள்ளுவர்கிட்ட கேட்டு இருக்கிறார். அந்த ஒரு குறள் இருக்கு என்னென்றால், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும், நம்ம இந்த கருத்தை சொல்லுறேன், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் காரணம். அதாவது நான் கேட்ட கேள்வி, அவ்விய நெஞ்சம் என்றால் ஒரு கூடாத மனம் உள்ளவன்ற ஆக்கத்துக்கும், ஆக்கம் நல்ல வாழ்றதுக்கும் ஆக்கமும், செவ்வியான் என்ற செம்மையாக வாழ்வனுடைய கேடும் என்ன காரணம் என்று திருவள்ளுவரை துவங்கிட்டு அவரால் பதில் சொல்லியலாம் போச்சு. என்ன சொல்றாரு என்றால், நினைக்கப்படும். I will think about it. That's all he said. It is more sorry, நீங்க சொல்லுங்க. இல்ல என்னண்டா ஐயா, நான் நீங்கள் அனுபவமான ஆள் என்றபடியா தான் அதை கேட்டேன். திருவள்ளுவரால he couldn't answer that. He said, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் question mark என்றதுக்கு அவர் முடிக்கிறார், நினைக்கப்படும். நினைக்கப்படும் என்றால் I will think about it. That's all he said. அதுதான் எனக்கு புரியலாது. அதுக்கு மெட்டாக்கள் உடைய சொல்ல முடியுமான்றதான் கேள்வி. யாராவது மெட்டாக்கள் இருந்தா சொல்லுங்க. நான் இதை இன்னொரு முறை அணுகிறேன் சொன்னால், தர்மம் தலைமுறை காக்கும் என்று நான் அதையும் பேசி நான் நினைக்கின்றேன். அதாவது தர்ம முறையில வாழ்ந்தால் சான்சஸ் ஆஃப் ஒரு ஆஃப்ஸ்பிரிங் சந்ததி அது நிச்சயமா நடக்கும் என்று இல்லை. என்னடா காரணம் இருக்குது. ஜெனட்டிக்கா நாங்க பிறக்கைக்குள்ள there are so many அது சொல்றது அந்த மரபணுக்கள் சேர்றது பிரிகிற இன்றைக்குள்ள ஒரு மிக்ஸ் அப் எல்லாம் வரும். ஆனால் சான்சஸா அதை தர்மம் தலைமுறைக்கு போகும். அப்ப இவர்கள் அநியாயமாக செய்தவருடைய தலைமை எத்தனை தலைமைக்கு நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தலைமுறையில என்னன்னு சொன்னா அதே முறையில தான் அவர்களும் பெறுவார்கள்.
இந்த சூப்பர் ஈகோ என்பது டெவலப் பண்றதுக்கு நல்ல ஒரு மென்டார் வேணும். அப்ப அவர்கள் பெற்றோர்களும் அப்படி இருந்தால் சகாக்களும் அதுதான் தலைமுறைக்கு போகும் என்று தான் நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். ஒரு வேறு ஏதாவது மற்றவர்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நாங்கள் அதை குறிப்பு இந்த விஷயத்துல சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். நீங்க ஒத்துக்கொள்ளலாம், ஒத்துக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா நான் இன்னொரு விதமாக யோசிக்கிறேன். இப்போ நாங்கள் அக்கறை மாட்டுக்கு இக்கரை வச்சு வேண்டார். நாங்கள் நெற்பம், அவர் சந்தோஷமா இருக்கிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார். அவர் உண்மையாக அவர் செய்கிற தீவினைகளோட இப்ப இந்த பிறப்பிலேயே அவர் மகிழ்ச்சியாக இருப்பது போல தென்படலாம். அவர் இருக்கிறாரா இல்லையான்றது அவருக்கு தான் தெரியும். எத்தனையோ செய்தினம், எத்தனையோ களவு கொலை செய்து போட்டு அவர் நிம்மதியாக இருக்கிறார். இல்லை, அவர் அதை வெளிக்காட்டாமல் ஏதோ வெளியில தெரிகிறார், நோபலா ஒன்று நடக்காத மாதிரி என்று நாங்கள் நினைப்போம். ஆனா அவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவர் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருப்போம். அப்ப பல விதத்தில் பல ஆங்கிள் நாங்கள் அதை யோசிக்கலாம் என்றதான் என்னுடைய இல்லை. இதுக்கு ஒரு நிச்சயமான விளக்கம் என்று நாங்கள் தேடிக்கொண்டதில் அர்த்தமே இல்லை. எந்த மற்றவருடைய லைஃப்பை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்படுவான்? அதாவது எங்களுடைய நான் சொன்ன மாதிரி மும்மலங்களோ அதுகளைத்தான் நாங்கள் டீல் பண்ணணும் ஒழிய மற்றவர்களுடைய மும்மலங்களை பற்றி நாங்கள் எந்தவித அக்கறையும் எடுக்க தேவையில்லை. இல்ல இல்ல இது மற்ற எங்களுக்கு நடக்கலாம் தான். இது இல்லை, அதை நான் சொன்னேன். இந்த தர்ம முறையில வாழ்பவர்களுடைய லைஃப் வந்து கஷ்டமா இருக்கும். அதான் இப்ப கூட நீங்க வேலை செய்யற ஸ்தாபனத்தில் எல்லாரும் மோசக்காரர்களா இருந்தால் நீங்கள் தர்மம் பற்றிக்காக நீங்க வேற இடத்துக்கு வேலையை மாற வேண்டும். ஸோ அதை நாங்கள் தவிர்க்க முடியாது. ஓகே, நன்றி 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 நன்றி. சரி, நன்றி. சிவாமோகன் மாஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் ஐயா, அருமையான உரை. நீங்கள் எப்போது வந்தாலும் ஒரு புதுமை இருக்கும், உங்களுடைய விஷயத்துல ஒரு புதுமை இருக்கும். அதை விட இன்று நான் உங்களுக்கு நெடுநாளாக சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். இன்றைக்கு நான் அதை சொல்ல வேண்டும். அந்தாதி என்ற ஒரு இலக்கியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அபிராமி அந்தாதி சிறப்பாக அபிராமி பட்டர் பாடியது எல்லோரும் அறிந்தது. அந்த அந்தாதி வந்து ஒரு சொல்லிலே அடுத்த முடிகின்ற சொல் அடுத்த வரியிலே ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒவ்வொரு பேச்சினுடைய விடயங்கள்லையும் இருக்கின்ற ஒரு சொல்லினுடைய விடயத்தை எடுத்து அடுத்த பேச்சாக நீங்களும் தயாரித்து கொண்டு வாரீர்கள். அபிராமி பட்டரை போல ஒரு அந்தாதிதான் பாடுகிறீர்களோ எனக்கு தெரிய இல்லை. ஆனா இன்னைக்கு அது நல்லா இருந்தது. விதியை பற்றியும் சொல்லி இருந்தீர்கள். விதி என்பது உண்மையாகவே அது எல்லா இடத்திலையும் அந்த விதி எங்களுக்கு எழுதப்பட்டுத்தான் இருக்குது. நீங்கள் ஒரு குழந்தையினுடைய உற்பத்தியில இருந்து அது பிரசவம் வரைக்கும் எவ்வாறு அந்த விதி இணைந்திருக்கிறது என்பதை கூறியிருந்தீர்கள். உண்மையில் அது அவ்வாறு நடக்கிறத நானும் அறிந்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே நிறைய வைத்தியர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கும் அது நன்கு தெரிஞ்ச ஒரு விடயமாகத்தான் இருக்கும். நல்ல விஷயம் ஐயா. நீங்கள் இப்படி உங்களுக்கு சொன்னார், நித்திரை தூங்காமல் கண்ணை முழித்து பிழிந்து சாறை பிழிந்துதான் நீங்கள் இதை எடுத்து வந்திருக்கிறீர்கள் ஜேம்ஸ் ஐயா சொன்னார். அத மாதிரிதான் எனக்கு அது இருக்கின்றது போல கிடக்கிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி நல்ல விஷயத்தை வந்து கூறுங்கள். சில சொற்களுக்கும் சிலருக்கு நல்ல அர்த்தங்கள் புரியக்கூடியதாக இருக்கும். அதோடு உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்தும் கூறிக்கொண்டு, வணக்கம் ஜேம்ஸ் ஐயா. நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய கோஸ்டிங் அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது. தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய பணியை செய்வதற்கு உங்களுக்கு உடல் வளமும் உள வளமும் குரல் வளமும் அழகாக அமைந்திருக்க வேண்டும். அமைந்திருக்கின்றது. நல்ல குரல் வளம் இருக்கிறது. நீங்கள் போஸ்டிங் என்று சொன்னால் பயப்பட தேவையில்லை. தொகுத்து வழங்குதல் அல்லது நெறியாள்கை, தமிழ்ல நாங்கள் வித்தியாசமா நிறைய எடுத்துக்கொள்ளலாம். தொகுத்து வழங்குதல் சாதாரணமான சொல். தொகுத்து என்ன விடயம் இங்கே நடக்கிறது, அதை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டுல எடுத்து எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அழகாக செய்திருந்தீர்கள். எனக்கு பாராட்ட வேண்டும் போல் இருந்தது. அதற்காக நான் வந்து உங்களை பாராட்டுகின்றேன். தொடர்ச்சியாக செய்யுங்கள் ஐயா, நன்றாக இருக்கின்றது. அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அன்மியூட் பண்ணுங்க. ராதா மாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் எல்லோருக்கும்.
என்ன யார் விட்டது? சதாவா? தேங்க்யூ சதா என்னை கதைக்க விட்டதுக்கு. ஜெகநாதன் ஐயா, எனக்கு முதல் உங்களோட பேச்சு முழுக்க முழுக்க விளங்கினது இன்றைக்கு தான். அந்தாதி என்றபடியா இன்றைக்கு தான் விளங்கி இருக்குது. உண்மையத்தான் சொல்றேன் ஜெகநாதன் மாஸ்டர். எனக்கு அந்த தொடக்கத்துல விளங்கி கடைசி வரையும் வடிவா விளங்கினது. இப்ப சப்கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட், அகம்புறம் எல்லாம் எனக்கு விளங்கினது. நல்ல பேச்சு. ஆனா நான் இதுல ஒரு சும்மா இந்த பர்சனல் ஒரு கருத்து தான் சொல்றேன். நான் உங்களோட நீங்க சொன்னதையில பற்றி சொல்லல, இந்த ஒரு பர்சனல் கருத்தை நான் சொல்றேன். சொல்லலாமோ? Of course, yeah, yeah. சரி. நான் ஐயா என்ன எல்லார போலயும் ஒரு சைவ குடும்பத்துலதான் பிறந்து வளர்ந்த நான். எங்களோட அப்பா அம்மா அநேகமா கோயிலுக்கு போறது வெறும் குறைவு. நான் அறியக்கூடியதா போனது எனக்கு தெரியாது. நான் இந்த ஊருக்கு சரியான யங் ஏஜ்ல வந்துட்டேன். அப்பதான் என்ன முதல் அம்மா ஒரு வெள்ளவத்த பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போனவா. கொழும்புல இருந்தனாங்களையா எனக்கு ஆடிகள் திருவிழாண்டா என்னண்டே தெரியாது. ஆனா நான் படிச்ச பள்ளிக்கூடம் வந்து சைவ பள்ளிக்கூடம், சைவமங்கர் வித்யாலயத்துலதான் படிச்சேன் நான். அப்ப அங்க என்ன கூட்டு பிரார்த்தனை நடக்கும், தேவாரங்கள் பாடுறது, ரிலிஜன் என்று ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், நாங்கள் அதை படிக்கிறது. அப்ப இந்த ஆணவம், கண்மம், மாயை அதுல எல்லாம் படிச்சினாங்க. திருக்குறளும் கொஞ்சம் படிச்சினாங்க. ஆனா அந்த நேரம் சோதனைக்கு படிச்சு பாஸ் பண்றதுனாலே அப்ப அது அவ்வளவு தூரம் நான் ஒன்றும் உள்வாங்கல. எனக்கு அந்த அளவு தூரம் அந்த கடவுள் பக்தி என்றும் எனக்கு இந்த லைஃப்ல ஒரு நாளும் இருக்க இல்லை. இப்பவும் எனக்கு இல்லை. தியானத்துக்கு வாரேன், நான் தியானம் செய்யறேன், ஒரு மன ஆறுதலுக்காக நான் தியானம் செய்யறேன். என்ன பொறுத்தளவுல நான் இந்த மனச்சாட்சியைத்தான் கடவுள்னு நினைக்கிறேன். நான் இந்த மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒன்றும் நான் செடியில செய்ய மாட்டேன். கன நேரம் இருந்து யோசிப்பேன். அப்படி தற்சமயம் என்னத்தையாலும் செய்து நான் பிள்ளையாய் செய்துட்டேன்னா உடனே போய் நான் செய்த ஆளுக்கு உடனே மன்னிப்பு கேட்டுடுவேன். அப்ப நான் அப்படி வளர்ந்தேன். நான் அப்படி அதுதான் எந்த சுவாபம். மற்றது இந்த ஃபேமிலியில ஒரு நாளும் கர்மா என்ற சொல்லு ஒருத்தருமே பாவிக்கல. இந்த கர்ம வினை என்ற சொல்லு இந்த குடும்பத்தில் ஒருத்தருமே பாவிக்கல. ஆனபடியால் எனக்கும் எத்தனையோ நடந்ததுகள் ஐயா இந்த லைஃப்ல. நான் ஒரு நாளும் கர்மா என்று சொல்லி நான் கர்மாவிலையும் பிழை போடையில, எனக்கு பிழை செய்தாக்கள்லையும் பிழை போடையில, அதேதோ இப்படித்தான் நடக்க வேணும், this is how it is meant to be என்றதுதான் எந்த வாழ்க்கை philosophy. அப்ப this is how it is meant to be என்று விட்டுட்டேன். அதாவது இப்ப திருக்குறள் வந்து இப்ப கொஞ்சம் நான் ரிட்டையர் பண்ண பிறகு திருக்குறள் கணக்க படிக்க தொடங்கிட்டேன். மற்ற சில புத்தகங்களும் நான் படிச்சு கொஞ்சம் அறிவெடுத்திருக்கிறேன். ஆனா இப்ப கென் குவனேசன் மாஸ்டர் இதுல வந்து ஒரு திருக்குறள் சொன்னவர். நான் திருக்குறளை படிக்க ஐயா அந்த கடவுள் வாழ்க்கை படிக்க நான் தனிமேல் அழகட்ட உரையத்தான் கூட பாக்குறேன். நான் சொல்றது பிள்ளையா இருக்கலாம், பிள்ளையா இருந்தா தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்க. நான் ஒருத்தரையும் ஒஃபெண்ட் பண்றதுக்காக சொல்ல இல்லை. நான் எந்த இதைத்தான் நான் சொல்றேன். நான் திருக்குறளை படிச்சு அறிஞ்ச விதத்துல திருவள்ளுவர் கடவுளை நம்பினார் என்று சொன்னீங்களா, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. திருவள்ளுவரை பொறுத்தளவுல நான் எந்த அறிவு கட்டின மாதிரி நான் படிச்ச மாதிரி திருவள்ளுவர் வந்து இயற்கையத்தான் கடவுள் என்று சொல்லுறார். இந்த இயற்கை வந்து கடவுள். அப்ப இயற்கை கடவுள் என்று கும்பிடுறார். பிறகு அந்த மழை பெய்யறதை பற்றி சொல்றார், வான் சிறப்பை பற்றி எல்லாம் சொல்றார். அப்புறம் நீத்தார் பெருமையை சொல்றார். அந்த தவம் இருந்துதான் அந்த அறக்கூறுகளை அவையெல்லாம் தவம் இருந்துதான் அவைக்கு அந்த அறக்கூறுகள் வந்தது என்று சொல்லி அதை அரண் வலியுறுத்தல்ல சொல்றார். ஆனா ஊழியலை பற்றி சொல்றார், ஊழ்வினையை பற்றி கணக்க சொல்றார். அப்ப ஊழ்வினையை பற்றி சொன்ன திருவள்ளுவர் அப்ப அந்த அந்த கர்மவினை, ஊழ்வினை கர்மவினை தானே. அப்ப அதை பற்றி சொன்ன அதே வள்ளுவர் கென் குவனேசன் ஐயா இப்ப சொன்ன அந்த குறளையும் எடுத்து பார்த்தீங்களா, அவர் அந்த ஊழ்வினையில நம்பினவர் நீங்க வேறன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். அவர் என்னத்தையோ படிச்சு, வேதங்களை படிச்சு எதையோ படிச்சு இல்லாட்டி அது எல்லாத்தையும் ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா அந்த திருவள்ளுவரை சொல்லுறார் என்னண்டா,
நான் சொல்றேன்னு நீங்கள் நம்பாதீங்கோ. உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கு, நீங்கள் அந்த பகுத்தறிவை பாவிச்சு நம்புறத நம்புங்க, நம்பாத விடுங்க. அதெல்லாம் உங்களை பொறுத்தது. அப்ப என்ன பொறுத்தளவுல நான் நினைக்க இல்ல, திருவள்ளுவர் வந்து இந்த ஊழ்வினையில நம்பினவர். இந்த ஊழ்வினையை நம்பி இருந்தா இப்ப கென் கணேசன் ஐயா சொன்ன அந்த திருக்குறளுக்கு அவர் அந்த ஊழ்வினையை கொண்டு வந்து அதுக்கு அதை ஒரு மறுமொழியா கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் அதை கொடுக்க இல்லை. அப்ப என்ன பொறுத்தளவில் நான் எனக்கு இந்த கர்ம வினையில ஒரு விதமான நம்பிக்கையினே இல்லை. நடக்கிறது நடக்கும். நான் ஹியூமன். நான் எனக்கு தெரியும், நான் காரை எடுத்துக்கொண்டு வெளியில போனா there is a possibility that I can meet with an accident. ஆனபடியாத்தான் நாங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அது எடுக்கிறோம், இது எடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அப்ப நான் போனால் அது நடந்தால் அதுக்காக நான் கர்மவினை என்று சொல்லி அதை எடுக்கிறதுக்கு என்னாலே இல்லாமல் இருக்கு. அதனால எனக்கு அந்த கர்ம வினையில அவ்வளவு தூரம் நம்பிக்கை இல்லை. இப்ப எனக்கு குளிர்ந்தா நான் ஒரு கம்பளி சட்டையை போட்டு அந்த குளிரை ஸ்டாப் பண்ணலாம். ஏனென்றா அந்த குளிர்கார அந்த ப்ராப்ளத்துல இருந்து நான் தப்பலாம். அது வந்து புறத்தில இருந்து வர்ற எனக்கு ஒரு இது பல்லு கொதியன்னா நான் டாக்டர்கிட்ட போய் இதெல்லாம் பாராசெட்டமால் எடுக்கலாம். ஆனா நான் கட்டச்சியா பிறந்துட்டேனே என்று சொல்லி நான் எனக்குள்ளேயே நான் கட்டு என்று நானே எனக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணினேன்னா பாக்குறவை எல்லாம் என்ன கட்டு என்று பார்க்கணும் என்றுதான் நான் யோசிப்பேன். அப்ப அது வந்து இந்த அகத்துல உள்ள ஒரு ப்ராப்ளம் இல்லையா? அப்ப அந்த ப்ராப்ளத்தை நான் சோர்ட் அவுட் பண்ணணும்னா நான் தான் சோர்ட் அவுட் பண்ணணும். நீங்களும் எனக்கு சோர்ட் அவுட் பண்ணிடாது, இல்லை என்ன இழுத்து நீங்க ஸ்ட்ரெச் பண்ணாம ஏதாவது. அப்ப என்ன பொறுத்தளவுல அந்த நீங்க சொல்ற அகம்புறம் என்று சொல்ற அந்த ப்ராப்ளத்தை நான் இப்படித்தான் யோசிக்கிறேன். அகத்துல இருக்கிற ப்ராப்ளம் நானா எனக்கு கிரியேட் பண்ணினது, புறத்துல இருக்கிற ப்ராப்ளம் புறத்தால வர ப்ராப்ளம். அப்ப அதை நான் சோர்ட் அவுட் பண்ணேன். நான் சொன்னது எல்லாருக்கும் எனக்கு தெரியாது. நான் ஸ்டாப் பண்றேன். சாரி. அப்படித்தானே சுருக்கமா சொல்லுகிறார்கள். அதாவது எங்களை தான் நாங்க மாத்தலாம், புறத்தை மாத்த இயலாது. அக்செப்ட் இட். அவ்வளவுதான். இதுல கணக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நன்றி. ஆனந்தி இல்லை அப்படி அவசியம் இல்லை. ஆனந்தி பாரதாசன் மாஸ்டர், அதையும் சுத்தமா காய்ச்சா நல்ல நிகழ்ச்சி நிரலும் சொல்லுவாங்க. நன்றி சதாமனோ மாஸ்டர். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர், நீங்கள் உண்மையில ராங் ப்ரொஃபஷன். உண்மையில ஒரு தமிழ் அகராதி எழுதக்கூடிய ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குது. உண்மையில எந்த புது தமிழ் சொல்லையும் கண்டா அதை போய் ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒவ்வொரு தலையங்கங்கள் கொண்டாடுற மாதிரி தான் உங்களோட ஹூ இஸ் இன் கண்ட்ரோல், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், அதோட கணக்க துணை தலைப்புகளையும் சேர்த்து அருமையாக விளக்கினீர்கள். ஆனால் உங்களோட இது இப்படி ஒருக்கா சொல்லி விளங்காது, ஒருக்கா ரெக்கார்டிங்கும் போய் ஒருக்கா அலசினால்தான் எங்களுக்கு விளங்கும். ஆனால் உண்மையில் அருமையான விளக்கம். என்னென்னா வேறு தலைப்புகளையும் கொண்டு வந்து அதில் ஜாயின் பண்ணி நல்ல வடிவாக பேசினீர்கள். ஆனால் அந்த ரெக்கார்டிங் நான் போய் பார்க்க வேணும், அப்போ தான் கூட விளங்கும். அருமையாக இருந்தது. உங்களை அடுத்த தலைப்பு என்னது? அடுத்த தலைப்பு சொன்ன நீங்கள் என்ன வின்வின்னா? நன்றி. அதே அவளுடன் எதிர்பார்க்கிறேன். இதை அந்த ரெக்கார்டிங் வடிவா வாசிக்க வேணும். திரும்பி இருக்கா. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நடராஜா மாஸ்டர் சிந்திக்க வைத்த ஒரு இது டாபிக். அவர் எப்பொழுது பேசும் பொழுதும் எங்களுக்கு கன விஷயங்களை சொல்லுவார். அதை கிரகிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கிரகித்து கொண்டு வருகிறேன். ஆனால் சில வழியில கஷ்டமாக இருக்கிறது. மற்றது அந்த அவர் சொன்னார், இந்த புறக்கேக்குள்ள சிலவை நல்லவையா கூடாத செய்து போட்டு நல்லவையா வரையினம், நல்லதை செய்து போட்டு கூடாத வரையினம்னா அந்த இது எனக்கும் அது இருக்குது. சில பேருக்கு நான் உண்டுங்க சில கஷ்டங்களை கூடாத விஷயங்களை செய்தாலும் அவன் நல்லா இருக்கணும். ஆனால் நல்லா இருக்கிறவையும் நல்லா செய்து கொண்டு இருக்கிறவையும் கூடாம இருக்கணும்ன்றதுக்கு
எனக்கும் அந்த ஒரு சில வேளையில அப்படி ஒரு வாரது அதற்கு வேற ஒரு இடத்தில் கேட்ட பொழுது அது கர்மம் என்று சொல்லி சொன்னார்கள். உட்பிறப்பில் செய்த கர்மம் தான் உங்களுக்கு இப்பிறவிலே அப்படி வருது என்று அதையும் நான் ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு, நீங்க மற்ற முறை பேச நல்ல ஒரு டாபிக்கோட பேசுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுவேன். வணக்கம். நன்றி பவானி மாஸ்டர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் அந்த நாளைய நிகழ்ச்சியை பற்றி முக்கியமாக கூற வேண்டியுள்ளது. அந்த காலை 9:30 மணிக்கு 1 மணித்தியால தியானம் நடைபெறும். அதன் பின்பு 11 மணிக்கு என் ரமேஷ் என்பவர் சிறுக கட்டி பெருக வாழ்க த ஜோய் ஆஃப் லெஸ் என்ற தலைப்பில் பேச உள்ளார். 8 மணிக்கு பாபு சண்முகநாதன் மாஸ்டர் யோகா வகுப்பு, சேர் ரோபிக்ஸ், கிளாப்பிங் தெரப்பி, சாப்பிங் அண்ட் லாஃபிங் யோகா பற்றி டிஸ்கஷனும் பற்றி வகுப்பு மாதிரி நடத்துவார். அனைவரும் இதில் பங்கு பெற்றுமாறு தாழ்மையுடன் கேட்கிறோம். 12ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஷாலின நடராஜா போன கிழமை அவருக்கு வரைதான் போனது, இந்த கிழமை வருகிறா. டாபிக் வந்து துளசி தளம் பார்ட் 3 பகுதி 3. அனைவரும் இவற்றில் கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் வேண்டும். நன்றி. என்னுடைய பேச்சை பற்றி சொல்கிறேன்டா ராதா மாஸ்டர் இன்றைக்கு விளங்கினா நானும் ஒரு சைக்கியாட்ரி படிச்சது. ஆனா தொடக்கத்தில் அந்த ஸ்லைட் போட்டு ஜெகநாதன் மாஸ்டர் கதைக்கு மட்டுக்கும் எனக்கும் நான் இருந்து கேட்டு கொண்டிருப்பேன், என்னத்தை பற்றி கதைக்கிறார் என்ன வருதுன்னு பார்த்தேன். ஆனா ஸ்லைட்ஸ் போட்டு கதைக்க தொடங்கினோன்னா உண்மையா நல்லா இருக்க தொடங்கினது. அதுக்கு பிறகு கூட விளங்க தொடங்கினது. முதல் தொடக்கத்துல எனக்கு விளங்கு என்னடா இங்கேயும் வாங்க ஒரு வேர்ட்ஸை சொல்லிக்க. இப்ப எல்லாருக்கும் சைக்காலஜி தெரியாது, எல்லாருக்கும் சைக்கியாட்ரி படிச்சிருக்க மாட்டோம். அப்ப அவர் வந்து சில டேர்ம்ஸ் சொல்லிக்கல, அது கஷ்டமா தான் இருக்கும். எனக்கும் அதை கிரேக்க இல்லாத மாதிரி இருந்தது. ஸ்லைட்ஸ் போட தொடங்கின பிறகுதான் நான் ஒழுங்காக நடக்கிறது என்ன நடக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதான் உண்மையான விடயம். சரியாக ஒரு அபிராமி பட்டர் பாடி இருக்கிறார். அபிராமி அந்தாதி உதிக்கின்ற செங்கமலம் என்ற மாதிரி நீங்களும் அழகாக பாடிக்கொண்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் அது தாராளமாக விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கும் ஆரம்பத்துல விளங்க இல்லை உண்டு, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் விளங்குகிறது. நல்ல விஷயம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க, நிறைய செய்யாம கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. நல்லா இருக்கு. நன்றி. நன்றி சிவா. பாபு மாஸ்டர் கேள்வியாக இருக்கிறீங்க. அன்மியூட் பண்ணுங்க. நீங்கள் எல்லாம் சயின்டிபிக்கா திங்க் பண்றாங்கன்னு நினைச்சேன். யோசிச்சோன்றது சிந்தித்து செயலாற்ற உண்டது வந்து அதாவது நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்குள்ள அது வந்து ப்ரீ டிட்டர்மின்ட் மாதிரி சொல்லியிருந்தீங்க. ப்ரீ டிட்டர்மின்ட் அது முன்னுக்கு, அதாவது யூ பிளான் சம்திங், வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, யூ பிளான் சம்திங் என்ற மாதிரி தான் எனக்கு அது தென்பட்டது. ஆனால் இந்த பேச்சில முதலாவது என்னுடைய பாராட்டுகள் உங்களுக்கு. ஏனென்றால் அந்த ஸ்லைட்ல பார்த்து கொண்டு போய்க்குள்ள கணக்கு சின்ன சின்ன சுருக்கமா ஒவ்வொரு வேர்டுகள்லையும் பார்த்து கனெக்ஷன்ஸ் இருந்து கொண்டு வந்தது. அருமையாக இருந்தது. ஆனால் முழுக்களையும் கிரகிக்க முடியல என்பது அது உண்மை. ஏனென்றால் இதுல கணக்க விஷயங்கள் நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். மற்றது என்னென்றால் ஜெகா அதாவது ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் என்றதான் இன்றைய தலையங்கம். அன்று சொல்லிக்கல கண்ட்ரோல் அதுக்கு பிறகு பக்கத்துல போட்டீங்க ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் என்ன. அப்ப ஹூ இஸ் இன் கண்ட்ரோல் என்றால் நான் ஜோதிச்சேன் இதை நான் சிம்பிளிஃபைட் ஆக்குறேன்னு சொன்னால் என்னுடைய ஆக்ஷன் எல்லாத்துக்கும் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், ஐ ஆம் இன் கண்ட்ரோல், ஐ ஆம் டூயிங் தட். ஸோ அந்த வகையில பார்க்க போனா ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் எவ்ரிதிங். அது அகமோ புறமோ, அது மற்றவரால் எனக்கு ஒரு துன்பம். அதாவது நினைக்கிறேன் புவனேஸ்வரன் மாஸ்டர் தான் அதை சொன்னவர் நினைக்கிறேன் இந்த தளத்துல. மற்றவன் துன்பம் செய்தாலும் அல்லது பஞ்சாட்சர மாஸ்டர் வடிவான ஞாபகம் இல்லை யார் சொன்னாண்டு, மற்றவன் ஏதாவது துன்பம் செய்தாலும் அதற்கு நீ தேங்க் பண்ண. சந்திரகலா நினைக்கிறேன், சந்திரகலா ஐ திங்க் ஸோ. தேங்க் பண்ணுங்க. அந்த துன்பம் வாரதும் புறத்துலையும் தான் வருது. ஆனா அதை கண்ட்ரோல் பண்றது நான் தான். I have to control that. So ultimately the control is I am the ultimatum. I have to control everything.
என்றுதான் எனக்கு பட்டது. சுருக்கமாகவே நான் இதை விளையாடலாம். ஆனா உண்மையில சொல்லப்போனா நிறைய இருக்குது. 2-3 போட்டோ ஷாட்ஸ் எடுத்துறாங்க கூட சில இருந்து சாரி வித்தவுட் ஆஸ்கிங் யூ எடுத்து நான் திரும்ப பார்க்க வேணும். எழுதி கொண்டு போன இயலாது, எழுதி கொண்டு போக இயலாது, உங்களோட நோட்ஸ் எடுக்க இயலாது. ஐ கான்ட் டேக் நோட்ஸ், ஸோ ஐ ஹேவ் டு டேக் சம் போட்டோ ஸ்னாப்ஸ் எடுத்தேன் முக்கியமான இடங்கள்ல. ஸோ ஐ வில் ரீட் இட் அகெயின் அண்ட் வி வில் டிஸ்கஸ் இட் ஆஸ் யூஷுவல். எஸ், ஓகே. நல்லா நிறைய இருக்குது, நிறைய மீனிங் இருக்குது. அதுல நோ டவுட் அபவுட், நோ டவுட். அந்த ரெஸ்பான்சிபிள் வேர்டிலே ரெஸ்பாண்ட் சொல்லும் அடங்கி இருக்குது. ஹவ் வி ரெஸ்பாண்ட், பட் அட் த சேம் டைம் நான் அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்றது என்ற வரைக்குள்ள கவர்ஸ் as well. அட் த சேம் டைம் ரெஸ்பாண்ட் பண்ண வேணும் என்றால் நாங்கள் செய்கிறது சரி வர்றதே இல்லை. அப்போ அதுக்கு தக்க மாதிரி விளையாட்டு என்னது தவறு சிறிதா இருக்கை திருத்திக்கோ என்று நல்ல ஒரு பாட்டு அது. அதோட ராஜ் மாதவன், தேங்க்யூ, தேங்க்ஸ், நைஸ் டு see you. I am Tara's dad. வணக்கம். நன்றி. பஞ்சாட்சர மாஸ்டருடைய நேரம் கொண்டிருக்கிறது. பஞ்சாட்சர மாஸ்டர் சுருக்கமாக அன்மியூட் பண்ணு. அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இப்பதான் இந்த அன்மியூட்ன்றது வந்தது. சுருக்கமாக சொல்லி டாக்டர் கேட்டிருக்கிறீங்கள். இன்று டாக்டர் ஜெகநாதன் ஹூஇஷன் கண்ட்ரோல்ன்றதை பற்றி பல விடயங்கள் சொல்லியிருந்தார். எல்லாம் ஒரு கனெக்டடாக தான் இருந்தது. இப்பொழுது கதைச்சதின்படி எனக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்தது, அதை நான் கதைக்க யோசிக்கின்றேன். டாக்டர் ஜெகநாதன், நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீர்கள், ஒரு பேஷண்ட் வாரார், நீங்கள் ஃபுல்லா எல்லாம் ஹிஸ்டரி எடுத்து மருந்து கொடுக்கிறீர்கள். ஹூ இஸ் இன் கண்ட்ரோல்? பேஷண்ட் கண்ட்ரோல் பண்ணி உங்களை இந்த மருந்து தாண்டு கேட்கிறாரோ, நீங்கள் மருந்து கொடுக்குறீங்க, ஒரு டவுட் இருக்கு. மற்றது, நீங்கள் மருந்து கொடுக்குறீங்கள், எங்கட உடலும் அதை சப்போர்ட் பண்ணுது அந்த வருத்தத்தை மாத்துறது. இது மட்டும் இல்லை, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, வேற யாருக்கு கொடுக்குற சாப்பாடும் மருந்து எல்லாம் சேருது. அப்ப இதுல ஹூஇஸின் கண்ட்ரோல்ன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் லேசாக சொல்லிக்கொள்ள இயலாது. ஹூஇஸின் கண்ட்ரோல்ன்றதை பற்றித்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உண்மையாக ஆஸ்பத்திரி தான் அவர் பேஷண்ட்டு கண்ட்ரோலோ, இல்லாட்டி டாக்டர் தான் கண்ட்ரோலோ என்றதை சொல்ல முடியுமோ? நான் இந்த கடைசியில போட்டேன் இல்ல, இந்த காரணத்தை பூரணமாக அறிந்து கொள்றது ஹியூமன்லி இம்பாசிபிள். வி கேன் ட்ரை. அதோட நான் சொன்னேன், அந்த தனக்கே துரோகம் செய்கிற மாதிரி. அப்போ நீங்கள் ஆஸ்பத்திரியிட்ட போனாலும் நீங்கள் உங்களுக்குரிய முறையில் சாப்பிடாமல் இருந்தோ மற்ற விஷயங்களை எக்ஸசைஸ் செய்யணும் நாங்களே எங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப இதுகளுக்கு ஒரு வார்த்தையில விடை சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த சைக்காட்ரியில இன்னொரு பிரச்சனை இருக்கு. பேஷண்ட் எங்களை கண்ட்ரோல் பண்ண பாப்பினேன். நான் போய் சூசைட் பண்ண போறேன்னு செய்ய போறீங்க, அப்படி ஒரு பிளாக்மெயிலும் விளையாட்டு இருக்குது. அதெல்லாம் கையாளுறது இன்னொரு வேலை. அப்படித்தான் அது. எனிவே, நன்றி. நன்றி. ஒரு சாட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் முருகேசு தங்கராஜா மாஸ்டர் போட்டுக்கிறார். விதியையும் மதியையும் ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்து சிறந்த உரையை வழங்கிய டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டருக்கு நன்றி. இத்துடன் நாங்கள் நிறைவு செய்வது நன்று என்று நினைக்கிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நன்றி. என்று ஜேம்ஸ் மாஸ்டருக்கு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ். ஏன்னா திடீரென்று ஒருங்கிணைப்பாளர் இல்லாத நேரத்தில் ஜெகநாதன் மாஸ்டரின் வேண்டுகோளுக்கு நங்கி அவர் முன் வந்து செய்வதற்கு மிக்க நன்றி. நன்றி. கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.